Hi friends, welcome to Lex Kaidam. எடுத்துக்காட்டு 1.7 பார்க்கலாம். f from x to y என்ற உறவானது இது ஒரு உறவுன்னு சொல்லியிருக்காங்க. f of x equal to x squared minus 2 என வரையறுக்கப்படுகிறது. f of x வந்து x squared minus 2. அடுத்து x கொடுத்துட்டாங்க. xங்கிற ஃபர்ஸ்ட் கணம் கொடுத்துட்டாங்க. -2 -1 0 3 மற்றும் y is equal to r என கொண்டால் f in first one f இன் உறுப்புகளை பட்டியலிடுக. fல என்னென்ன உறுப்புகளாக இருக்குது, அடுத்து f வந்து ஒரு சார்பு ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, இப்போ நமக்கு சார்பு அப்படின்னா நம்மளுக்கு என்ன வேணும்னா 2 கணம் வேணும். ஒரு கணம் கொடுத்துட்டாங்க, இன்னொரு கணம் கொடுக்கல, ஆனால் அது r மெய்யெண்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா f of x equal to x squared minus 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இதில் இருந்து எக்ஸுக்கு இந்த 4 மதிப்பை ஒரு மதிப்பாக பிரதிட்டு நம்ம ஒய்யோட வேல்யூ, அதாவது ஒயில் என்னென்ன உறுப்புகள் இருக்கும் அப்படின்றத நம்ம தான் கண்டுபிடிக்கலாமா. எஃப் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் என்ற உறவு அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்கிறத ஃபஸ்ட் எழுதிக்கிட்டோம். எஃப்பின் உறுப்புகளை பட்டியலிடுங்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸுங்கிற கணத்தில் -2 தான் ஃபஸ்ட் நம்பர். ஸோ நான் இப்போ எக்ஸுக்கு பதிலாக -2 போட போகிறேன். அப்போ என்ன எனக்கு ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா, ஆரம் மார்க் போட்டுக்கோங்க, ஈக்குவல் டு போடுவேன்னா, இப்போ எக்ஸுக்கு பதிலாக நான் -2 அப்படின்னு போடுறேன் அப்படின்னா, எங்கள் ஈக்குவல் டு கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. -2 the whole square -2. இப்போ எக்ஸுக்கு பதிலாக -2 நான் போட்டிருக்கேன். இப்போ என்ன கிடைக்கும், -2 × -2 4 -2. அப்போ ஆன்சர் வந்து உங்களுக்கு 2 தான் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா -1 the whole square -2. எக்ஸுக்கு பதிலாக இப்போ -1 போட்டிருக்கோம். -1 × -1 1 ஆயிரும். 1 -2. அப்போ ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, 2லேருந்து 1 நம்ம லெஸ் பண்ணும்போது -1 கிடைக்கும். 2லேருந்து 1 கழிச்சிங்கன்னா 1 தான், ஆனால் சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பரை கழிக்கிறோம், ஸோ மைனஸ் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா 0 ஸ்கொயர் -1. அப்போ 0ங்கிறது உங்களுக்கு 0 தான் ஆன்சர் வரும். 0 -1. அப்போ ஆன்சர் வந்து 0 -2. மைனஸ்க்கு அப்புறம் இங்கே 2 தான் வரணும். ஸோ -2. அப்போ ஆன்சர் வந்து உங்களுக்கு இங்கே -2 வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்கொயர் -2. 3 ஸ்கொயர்னால் 3 9 -2. 9லேருந்து 2 கழிக்கும் போது எனக்கு 7ன்னு கிடைக்கும். சரியா, இப்போது நம்மளுக்கு வந்து ரெண்டாவது ஒய் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ ஒய்ங்கிற கணத்தில் நம்மளுக்கு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒய்ங்கிற கணத்தில் 2 -1 -2 7 இந்த 4 உறுப்புகள் கிடச்சிருக்கு. சரியா, இப்போ நம்ம எஃப் கண்டுபிடிக்கணும். எஃப் எப்படி கண்டுபிடிக்கணும், எக்ஸோடது இந்த நம்பர்லாம், ஒய்யோடது இந்த நம்பர்லாம், இது ரெண்டையும் சேர்த்து நம்ம கனெக்ட் பண்ணணும். சரியா, இப்போ எழுதிக்கோங்க. எக்ஸ் ஈக்குவல் டு -2 -1 0 3. ஒய் ஈக்குவல் டு இப்போ என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு, 2, -1, -2, 7. இப்போ சார்பு எழுதலாமா. எப்படி எழுதணும், -2லேருந்து -2. சரியா, ஏன்னா -2 போடும்போது தான் நம்மளுக்கு 2 ஆன்சர் கிடச்சிது. இப்போ -2, 2 -1, -1 0, -2 3, 7. அவ்வளோதான். ஸோ ஒரு சார்பு நம்ம எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, எஃப் ஒரு சார்பாகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு ஒய்க்கு என்னென்ன ஆன்சர் கிடச்சதோ அந்த ஆன்சர்லாம் நம்ம ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். ஒய்க்கு என்னெல்லாம் கிடச்சிது, 2 -1 -2 7 இந்த 4 தான் கிடச்சிது. சரியா, இப்போ நம்மளுக்கு -2லேருந்து எங்கே போயிருக்கு, -2லேருந்து 2க்கு போயிருக்கு. எப்போவுமே நம்ம சார்பாகுமான்னு கேட்டாங்கனாலே நம்மளுக்கு ஆறாம் மார்க் போட்டு இந்த அம்புக்குறி படம் போட்டிங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஈஸியாக. -1லேருந்து எங்கே போயிருக்கு, -1 -1லேருந்து -1. நெக்ஸ்ட்டு 0லேருந்து -2. நெக்ஸ்ட்டு 3லேருந்து 7 3லேருந்து 7. சரியா, இப்போது பாருங்கள், எக்ஸில் உள்ள ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒயில் வந்து ஒரே ஒரு உறுப்பு தான் இருக்குது. அதனால் இது ஒரு சார்பு. நம்ம எப்போவும் எழுதுவோம் இல்லையா, அதே மாதிரி எழுதிக்கலாம். எக்ஸில் உள்ள ஒவ்வொரு உறுப்பிற்கும் ஒயில் ஒரே ஒரு, நான் ரெண்டையுமே சேர்த்து ஒரே பாயிண்டில் எழுதிட்டேன். ஒவ்வொரு உறுப்பிற்கும் ஒரே ஒரு நிழல் உரு தான் உள்ளது. அதனால் இது ஒரு சார்பாகுமான்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் என்ன எழுதிக்கணும், எஃப் ஒரு சார்பு ஆகும் அப்படின்னு எழுதிக்கிட்டோம்.
சார்பு ஆகும். ஓகேவா? ஓகே, இந்த 1.7 எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.